ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் தமிழில் பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ளே மீனிங்கை இங்கிலீஷில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் கால் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா சொல்லணும் இல்லையா, நான் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன் அதான் அப்படின்னு. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஐ காட் அ லிட்டில் பிஸி. ஐ காட் அ லிட்டில் பிஸி. நெக்ஸ்ட், திரும்ப முயற்சி பண்ணு. இப்போ ஏதாச்சும் பண்ணி சரியாக வரலன்னா திரும்ப முயற்சி பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ட்ரை அகெயின். ட்ரை அகெயின். நெக்ஸ்ட், உண்மையாவா கேட்பல, உண்மையாவா அது எப்படி கேட்கலான்னா ரியலி. ரியலி. நெக்ஸ்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த கார் வாங்கினேன். இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலான்னா a few days ago. a few days ago. நெக்ஸ்ட், எனக்கு எல்லாமே தெரியும். இது எப்படி சொல்லலான்னா ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். நான் பேசுவது உனக்கு கேட்குதா? ஃபோனில் சில டைம் ஒழுங்காக கேட்கல, நான் கேட்போம்ல, கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? ரொம்ப சாப்பிடாத. டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். எனக்கு இது வேணும், இல்லை எனக்கு இது தேவை அப்படிலாம் சொல்லலையா, அது எப்படி சொல்லலாம்னா ஐ நீட் இட். ஐ நீட் இட். மழை பெய்யலாம். இன்றைக்கி மழை பெய்யலாம் சொல்லணும் இல்லையா, இட் மே ரெயின். இட் மே ரெயின். சீக்கிரமாக பார்க்கலாம். see you soon. see you soon. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் பேச ஆசைப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.